Hi friends, welcome to our YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா Fruitful function. Fruitful functionங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்கை எக்ஸிக்யூட் பண்ண ஹெல்ப் பண்றது மட்டும் இல்லாம ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்றதுக்கோ இல்ல ஒரு ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்றதுக்கோ நமக்கு யூஸ் ஆகும். ஒரு fruitful ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றதுக்கு நம்ம defங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணுவோம். அதை ஃபாலோ பண்ணி அதோட ஃபங்க்ஷன் நேமையும் கொடுப்போம். நெக்ஸ்ட் இன்புட் பாராமீட்டர்ஸையும் கொடுப்போம். அண்ட் ஃபைனலாக ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இதோட சின்டாக்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். இப்போது நம்ம ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் ஆட்ங்கிற ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு 2 வேல்யூஸை நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். சிங்கிற வேரியபிளில் அந்த 2 வேல்யூவையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக நான் அந்த சிங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஆடுங்கிற ஃபங்க்ஷனை ஃபைனலாக நான் கால் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம parameters and fruitful functions பற்றி பார்க்கலாம். இதையே 4 கேட்டகரிஸாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் பொசிஷனல் parameters, keyword parameters, default parameters and variable length parameters. ஃபர்ஸ்ட் பொசிஷனல் parameters. பொசிஷனல் parameters அப்படின்னா இதை நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்டரில் கொடுத்தாதான் அந்த ஃபங்க்ஷன் கரெக்டாக ஒர்க் ஆகும். இதை நம்ம பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லலாம். இப்போது ஒரு பராமீட்டர் இருக்கிற ஃபங்க்ஷனில் நீங்கள் ரெக்வயர்ட் பராமீட்டர்ஸை கால் பண்ணல அப்படின்னா டைப் எரருங்கிறது ரைஸ் ஆகும். அடுத்து நம்ம கீவேர்ட் பராமீட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். இதை நம்ம ஒரு கரஸ்பாண்டிங் பராமீட்டர் நேம் வச்சு அந்த பராமீட்டரை நம்ம கால் பண்ணணும். இதை நம்ம ஆர்குமெண்ட்ஸுன்னு சொல்லலாம். இப்போது நம்ம டிஃபால்ட் பராமீட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். டிஃபால்ட் பராமீட்டர்ஸுங்கிறது ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் டிஃபைன் பண்ணும்போதே டிஃபால்ட்டாக அதுக்கு வேல்யூஸும் நீங்கள் மென்ஷன் பண்ணிடுவீங்க. ஃபைனலாக அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணும்போது அந்த பராமீட்டர்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணலனாலும் முன்னாடி கொடுத்துருக்கிற வேல்யூஸையே அதை எடுத்துக்கும். ஃபைனலாக நம்ம வேரியபிள் லென்த் பராமீட்டர் பற்றி பார்க்கலாம். வேரியபிள் லென்த் பராமீட்டர் அப்படின்னா நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வேணால் அந்த பராமீட்டருக்கு நம்ம பாஸ் பண்ணலாம். வேரியபிள் லென்த் பராமீட்டர்ஸே நம்ம 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வேணால் கொடுத்துக்கலாம், ஆனால் அங்கே கீவேர்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்காது. இதுவே கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னா நிறைய நீங்கள் ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம், ஆனால் வித் கீவேர்டு நீங்கள் அதெல்லாம் அந்த பராமீட்டருக்குள்ளே நீங்கள் கால் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Whitehatians, a space to explore cyber world.